இரு மகா சக்திகள் சிவன் மற்றும் காளி ஒருவர் மற்றவரை நடனப் போருக்கு சவால் விடுத்தால் என்ன நடக்கும்? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் இந்த தில்லை காடுகளில் தேவி காளி ஆட்சி செய்தாள். அவள் இந்த பகுதியின் பாதுகாவலராக இருந்தாள். மேலும் தன் நடனத்தில் அவளுக்கு அவ்வளவு பெருமை இருந்ததால் வேறு யாருக்கும் இங்கு நடனமாட அனுமதிக்கவில்லை. ஒரு நாள் பகவான் சிவன் இங்கு வந்தார். அதை காளி தன் அதிகாரத்திற்கு சவாலாக எடுத்துக்கொண்டாள். அவள் சிவனுக்கு ஒரு நடனப் போட்டிக்காக சவால் விடுத்தாள். சிவன் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். பின்னர் அந்த மகா நடனம் தொடங்கியது. அதை பார்க்க தேவதைகள் கூட சொர்க்கத்திலிருந்து இறங்கினார்கள். இருவரும் ஒன்றுக்கு ஒன்றாக அற்புதமான நடன அசைவுகளை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் யாரும் தோல்வியை ஏற்கவில்லை. அப்போது இறுதியில் பகவான் சிவன் ஊர்த்வ தாண்டவ முறையை காட்டினார். அதில் அவர் தனது காலை நேராக தலையின் மேல் வரை உயர்த்தினார். ஒரு பெண் என்ற முறையில் தேவி காளி அந்த அசைவை காட்ட முடியவில்லை. அதனால் அவர் தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டார். இந்த தெய்வீக நடனப் போட்டி நடந்த இடத்தில்தான் இன்று தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற தில்லை நடராஜர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு கருவறையில் ஒரு பக்கத்தில் பகவான் சிவன் தனது நடராஜர் உருவில் அதே தெய்வீக நடன நிலையில் இருக்கிறார். ஆனால் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் மறுபுறம் உள்ளது. இங்கு ஒரு திரை உள்ளது. அது நீக்கப்படும் போது உள்ளே எதுவும் தெரியவில்லை. வெறும் பூஜ்யம் மட்டுமே. இதுவே சிதம்பர ரகசியம். நம்பிக்கை என்னவென்றால் இது கடவுளின் உருவமற்ற வடிவம். இதில் அவர் காணப்படாத நிலையில் கூட தொடர்ந்து ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஒரே கோவிலில் கடவுளின் இரண்டு வடிவங்கள், ஒன்று கண்கள் காணக்கூடியது, மற்றொன்று உணர்வதற்கே மட்டுமே இயலும். பகவான் சிவனை வணங்கும் அனைத்து பக்தர்களும் கருத்துக்களில் ஹர ஹர மகாதேவ் என்று கண்டிப்பாக எழுதுங்கள்.